வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சக்கரை பொங்கல் கோவில்களில் கொடுக்கக்கூடிய அதே டேஸ்ட்டுக்கு வீட்டிலே நம்ம எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பானையில் சக்கரை பொங்கல் எப்படி செய்யணுங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி குக்கரில் நல்லா சாஃப்டாக கோவில் டேஸ்ட்டுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வாங்க இந்த சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி பொங்கல் செய்கிறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா 200 கிராம் இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் மாவு பச்சரிசி கூட எடுத்துக்கலாம், இல்லை ரேஷன் பச்சரிசி இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த 1 டம்ளர் பச்சரிசிக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நம்ம லைட்டாக வறுத்தோம்னா போதும். வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். லைட்டாக வறுத்துட்டு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல மணமாக இருக்கும் பொங்கலில் சேர்த்து சாப்பிட்றதுக்கு. லைட்டாக இதை வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி கூட சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டு வந்துருச்சு. அரிசி கூட இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன். 1க்கு 3 டம்ளர் நமக்கு அளவு கணக்கு தண்ணி. இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் பருப்பு சேர்த்துருக்கிறதுனால ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். ஒரு 3.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும் போது தான் பார்த்திங்கன்னா அந்த அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து குழைவாக கிடைக்கும். சக்கரை பொங்கலாக இருந்தாலும் சரி, வெண்பொங்கலாக இருந்தாலும் சரி, நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரிசி எடுத்த டம்ளராலே 2 டம்ளர் அளவுக்கு வெல்லம் இடிச்சிட்டு அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் சரியான அளவாக இருக்கும். இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை கரைச்சி மட்டும் எடுத்துக்குவோம். பாகுபதம்லாம் எதுவும் வேண்டியில்லை, நம்ம அப்படியே லைட்டாக கரைச்சி எடுத்துக்குவோம். ஏன்னா வெல்லத்தில் மண் தூசிலாம் இருக்கும். நம்ம வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் பொங்கலில். இப்போ இது நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ பாருங்கள், வெல்லம் கரைஞ்சி வந்துருச்சு. இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம். அப்புறம் ஒரு சின்ன கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். பொங்கல் வேகிறதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா வெந்தோடனே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு 10 திராட்சை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த முந்திரி பருப்பை வறுத்திங்க அப்படின்னாக்கா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இதை நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா முந்திரி பருப்பு செவந்து வந்துச்சு. திராட்சையும் நல்லா பொரிஞ்சு உப்பி வந்துருச்சு. இப்போ இதையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்குவோம். பொங்கலும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், சாதம் நல்லா குழைவாக இது பார்க்குறதுக்கு நல்லா பூ போல் இருக்கா. இது நல்லா லைட்டாக அப்படி கலந்து விட்டாலே நல்லா மசிஞ்சு வந்துடும். அதுக்கு தான் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுக்கணும். ஒரு 4 விசில் வச்சிங்கன்னா நல்லா அருமையாக வெந்து வந்துடும். இதையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கலந்து விட்டுறாதீங்க. லைட்டாக அப்படி கலந்து விட்டாலே நல்லா மசிஞ்சு வந்துடும். நல்லா இது போல் மசிச்சு விட்டுட்டு இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்குவோம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் வெல்லம் இடிச்சிட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் இனிப்பு. கொஞ்சம் உங்களுக்கு தூக்கலாம் வேணால் இன்னொரு 1/2 டம்ளர் கூட சேர்த்துக்கலாம். இது சரியான இனிப்பாக இருக்கும், திகட்டாது பொங்கல் சாப்பிட்றதுக்கு. சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். அவங்க ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்குங்க, நல்லா இனிப்பாக இருக்கும். இப்போ வெள்ளைப்பாகு சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுருங்க. பொங்கலும் அந்த வெல்லமும் நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னாக்கா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் வரைக்கும் இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா இறுகி போகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னாக்கா சக்கரை பொங்கல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டேன். இதில் 2 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பொங்கல் நல்லா இனிப்பு சுவையை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம், ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தோம்னா போதும், அதுவே நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஜாதிக்காய் எடுத்திருக்கேன். இதையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக ஒரு 2-3 துருவல் இப்படி திருவி விட்டோம் அப்படின்னாக்கா போதும். நம்ம கோயிலில் கொடுக்குற சக்கரை பொங்கல் நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு இதெல்லாம் சேர்ப்பாங்க. இதுதான் அந்த டேஸ்ட்டு கொடுக்குறது நமக்கு. அதனால் நம்மளும் வீட்டில் இதெல்லாம் சேர்த்து செய்வோம். ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க பச்சை கற்பூரமும் ஜாதிக்காயும், ஏன்னா வாசனை நல்லா கொடுக்கும். அதனால் கம்மியான அளவு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுட்டு நம்ம
வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு திராட்சையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப அருமையாக சூப்பரான ஒரு சக்கரை பொங்கல் ரெடிங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் சக்கரை பொங்கல். நான் இன்றைக்கி சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் சக்கரை பொங்கல் செஞ்சு பாருங்கள். அப்படியே கோயிலில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் இந்த சக்கரை பொங்கலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.